பீடியும் சிகரெட்டுமா அலைறீங்க? உங்களை எவ்வளோ சொன்னாலும் திருத்தவே முடியாதா? என்ன மச்சான் இப்படி சொல்லிட்ட? காரம் மனம் சுவை நிறைஞ்ச எங்க கம்பெனி சிகரெட் குடிக்கிறதுனால எவ்வளவு நன்மை இருக்கு தெரியுமா? என்னது? பீடி சிகரெட் குடிக்கிறதுனால நன்மையா? ஸ்மோக்கிங் கேர்ள்ஸ் ஸ்மோக் இஸ் இன்ஜுரி டு ஹெல்த் அப்படின்னு விளம்பரம் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சிகரெட் மேலேயே ஆபத்துன்னு போட்டிருக்காங்க. அத போய் நன்மைன்னு சொல்லிடுறீங்க. என்ன மச்சான் இது கூட தெரியாம இருக்க? சிகரெட் குடிக்கிறதுனால எவ்வளவு நன்மை இருக்கு தெரியுமா? நன்மைன்னு சொல்லிடுறீங்களா? அதை தவிர விஷயத்த சொல்ல மாட்டேங்க. அவசரப்படாத மச்சான், சொல்றேன் கேளு. நான் சொல்ற விஷயத்தை கேட்டா நீ ஏன் கிட்ட இருந்து சிகரெட் தாங்கன்னு கேப்ப. அவ்வளவு நன்மை இருக்குது. ஐயோ பில்டப் விட்டது போதும் மச்சான், விஷயத்த சொல்லுங்க. இந்த சிகரெட்ல எவ்வளவு நன்மை தெரியுமா? ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா நீங்க சொல்லவே வேண்டாம். ஆளை விடுங்க, நான் போறேன். மச்சான் இருங்க, சும்மா தமாஷா பண்ணு. சொல்றேன் கேளுங்க. சிகரெட் தானப்பா ஆம்பளைங்களோட கெத்து. சிகரெட் குடிக்கவனா ஆம்பளையா? சரி, அவங்க ஆம்பளையா இல்லையான்னு அப்புறம் பட்டிமன்றம் வச்சுக்கலாம். இப்ப விஷயத்த சொல்லுங்க. மச்சான் நல்லா கேட்டுக்கோ. சிகரெட் குடிச்சா நாய் கடிக்காது, வீட்டுக்கு திருட வர மாட்டான், பொம்பளை பிள்ளை வரக்காது, பூதி மயம் வராது. என்ன மச்சான் சொல்லிறீங்க? சிகரெட்ல இவ்வளோ விஷயம் இருக்கா? இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையா? ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு. இங்க இருக்கிற தாய்மார்கள்லாம் வீட்டில உள்ள ஆம்பளைகள் சிகரெட் குடிக்கிறாங்களே, வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டுக்காங்களே, அது நிறுத்திற்கு பாடாத பாடுபட்டுட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்னலாமோ நன்மை இருக்குன்னு சொல்லிறீங்க. கொஞ்சம் புரியுத மாதிரி சொல்லுங்களேன், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நாய் கடிக்க ஏன்னு சொன்னா, சிகரெட் குடிச்சா நுரையில பாய்க்கப்பட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகி எப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்டு சொல்ற மாதிரி நல்லா இருந்தாலும் நோயாளி ஆக்கி கையில தடிய வச்சு நடக்க ஆரம்பிச்சுறாரு. கையில தடி இருந்தா எப்படி நாய் பக்கத்துல வரும்? அதனால தான் நாய் கடிக்கான்னு சொன்னேன். சரி, வீட்டுக்கு திருட வர மாட்டான்னு சொன்னீங்களா, அது எப்படி? ஓ அதுவா, சிகரெட் வாங்கி குடிச்சா அந்த சிகரெட் கம்பெனிக்காரன் டீப்பி நோய் ரசமாக தரான். அதனால டீப்பி நோய் வந்து நைட்டு ஊரா தூங்காம ரக்கன்னு எருமிக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் எப்படி வீட்டுக்கு திருட வருவான்? அது சரி, சிகரெட் குடிச்சா பொம்பளை பிள்ளை பறக்காதுன்னீங்களா, அது எப்படி? ஓ அத கேக்குறியா? சிகரெட் குடிக்கிறதுனால உடம்புல உயிர் செல்லுகள் எல்லாமே செத்து போயிடும். அதனால பொம்பளை பிள்ளை மட்டுமில்ல எந்த குழந்தையும் பிறக்காது. ஓ அதான் விஷயமா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சிகரெட் குடிச்சா முதுமையே வராது பெரிய குண்டா தூக்கி போட்டீங்களா, அந்த கதை எப்படி? அதுவா, அது வெரி சிம்பிள். சிகரெட் குடிச்சா உயிர் கொல்லி நோயான கேன்சர் வரும், சீக்கிரமா மௌத்தாயிடுவாரு. அப்புறம் எப்படி அவருக்கு முதுமை வரும்? அதனால தான் அவருக்கு முதுமை வரான்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாம எங்க கம்பெனி வழங்கல சில அற்புதமான பரிசுகள் உண்டு. சொல்றேன் கேளுங்க. சொன்னாதான் தெரியும், சொல்லுங்க. பீடி சிகரெட் குடிச்சா முதல் பரிசா ஹார்ட் பிரச்சனை வரும், ரெண்டாவது பரிசா பக்காவத வரும், மூன்றாவது பரிசா டிபி வரும், பம்பர் பரிசா கேன்சர் வரும், ஆறுதல் பரிசா பல பிரச்சனை வரும், ஊக்க பரிசா மன பிரச்சனை வரும். இந்த பரிசு போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? மச்சான், இந்த மாதிரி ஊர்ல 10 கம்பெனி இல்ல, ஒரு கம்பெனி இருந்தாவே ஊரு நாசமா போயிடும். முதல்ல பெத்தவங்கள சொல்லணும், பிள்ளைங்கள ஒழுங்க வளருங்க, நல்லவங்களோடு சேர விடுங்க, கெட்டவங்களோடு சேர விடாங்க. வீட்டுல மட்டும் இல்லாம வெளிய போனாலும் உங்க பிள்ளைங்க எங்க போறாங்க, யார் கூட பழகுறாங்க, அதெல்லாம் பாருங்க. ஒழுங்கா வயசா கணிப்பு வச்சுடுங்க, கொஞ்சமாவது உங்களுக்கு மார்க்கிங் கிடைக்கும். அப்படின்னு சொன்னா எந்த பெத்தவங்க கேக்குறாங்களா? மச்சான், விஷயத்த சொல்லிட்டீங்க. கேக்குறதும் கேட்காததும் அவங்க இஷ்டம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.